ராயன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா 2 தயாரிப்பாளர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் நடிச்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தனுஷ் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதனால தனுஷ் இனிமேல் படங்கள்லயே நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெட் கார்டும் போட்டிருந்தாங்க. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நடிகர் சங்கத்துல இருந்து கார்த்தி தான் முதல் ஆளா வந்தாரு. நடிகர் சங்கத்துக்கு தனுஷ் மேல அப்படி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை நடிகர் சங்கம் முடிச்சு விட்டுட்டாங்க. தேனாண்டால் பிலிம்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அட்வான்ஸுக்கு படத்தை நடிச்சு கொடுப்பாரு அப்படின்னும் 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் கிட்ட வாங்கின அட்வான்ஸுக்கு வட்டியோட அட்வான்ஸை திருப்பி கொடுக்க போறதாவும் தனுஷ் ஒரு முடிவை எடுத்தாரு. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிட்டு ரெட் கார்டையும் கேன்சல் பண்ணாங்க. ஸோ இப்போ நடிகர் சங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட ப்ரொடியூசர்களான தேனாண்டால் முரளி, 5 ஸ்டார் கிரியேஷன் கதிரேசன் இவங்க 2 பேருமே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண நடிகர் சங்கத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். நீங்க இந்த பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் ஆகி கைடன்ஸ் கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு ஈஸியா முடிஞ்சிருக்கு. நீங்க எடுத்த முயற்சிக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். நீங்க ஹெல்ப் பண்ணனால தான் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி எங்க படத்தோட ஷூட்டிங் நல்லபடியா நடந்தது. இதுல எனக்கு ஆதரவா இருந்த திரு நாசர், கார்த்தி, விஷால், கருணாஸ், பூச்சி முருகன் இவங்க எல்லாத்துமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன். இந்த பிரச்சனை முடிஞ்சது மட்டும் இல்லாம நம்மளோட இண்டஸ்ட்ரிக்கு இது ஒரு முன்னுதாரணத்தையும் அமைச்சு கொடுத்திருக்கு. இது எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த போஸ்ட்ல தனுஷ் சொல்லியிருக்காரு.